அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டிலேயே மாஸ்மலோ செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஜீனியும் எடுத்து வச்சுட்டேன். 3 டீஸ்பூன் ஜீனி, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்க போகிறோம். எந்த அளவுக்கு பவுட்ருனால் நல்லா நைஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிடணும். இது ரெண்டையுமே ஒன்றா போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போதே தெரியுதுல. இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு கேக்கு டின் எடுத்து எண்ணெய் தடவி இதை போட்டு நம்ம கேக் பேட்டர்னுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இது ஜெலட்டின்ங்க. இந்த ஜெலட்டின் நான் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிட வேண்டியதுதான். 200 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அது பாவு மாதிரி காய்ச்சிட்ருக்கேன். காய்ச்சிட்டு இருக்கும் போதே இடையில கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுறணும். இந்த பாவு எந்த அளவுக்கு காய்ச்சிடணும்னா நம்ம தண்ணி பச்சை தண்ணியில் விட்டு பார்க்கும்போது அது அழகாக மிட்டாய் மாதிரி திரண்டு வரணும். அந்த அளவுக்கு இருக்கிறது தான் கரெக்டான பதம். இப்போ இது கரெக்டாக இருக்குங்க இந்த பதம். இந்த பதத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜெலட்டினை பீட்ரு வச்சு அடிக்கும்போது இந்த பாவை ஜீனி பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோன்னு அதில் போட்டுட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்லா பீட் பண்ணணுங்க. இந்த மாதிரி ரிப்பன் இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படி ரிப்பன் மாதிரி இப்படி விழுகணும். இந்த அளவுக்கு இருக்கிறது தான் கரெக்டான அளவு. இதை அப்படியே நம்ம டின்னுக்கு மாற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அழகாக வந்துடும். அந்த ஜீனி பவுடரை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டியது.